எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கச்சோரி தான் செய்ய போகிறேங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு கப் மைதா சேர்த்திக்கலாங்க. இது கூட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க 1/4 டீஸ்பூன் ஓமம் சேர்த்திக்கலாங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திங்க நல்லா கலந்து விட்டுங்க தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பிசைஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இந்தளவுக்கு சாஃப்டாக இருக்கணுங்க. இது ஒரு பக்கம் ஊறிட்டு இருக்கட்டுங்க. இது பூரணத்துக்குங்க ஒரு மசாலா அரைக்கணுங்க. மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மல்லிங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்புங்க, ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு சேர்த்திங்க குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இதையும் அரைச்சி எடுத்தாச்சுங்க. 1 டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டுங்க. அதை நல்லா கழுவிட்டுங்க மிக்ஸி ஜாரில் சேர்த்திக்கலாங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டுங்க தண்ணி விடாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க. கடாயை அடுப்பில் வச்சுக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறங்க 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்திக்கலாங்க. சீரகம் சேர்த்திட்டுங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறங்க குறப்பாக அரைச்சி வச்ச மசாலாவையும் உள்ளே சேர்த்திட்டுங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கடல் மாவும் சேர்த்திக்கலாங்க. சேர்த்திட்டுங்க நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது கூட பாசிப்பருப்பு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த பாசிப்பருப்பையும் உள்ளே சேர்த்திக்கலாங்க. அந்த விழுதையும் சேர்த்திட்டுங்க நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுக்கலாங்க. கொஞ்சம் ஒட்டி தான் வருங்க, நம்ம கைவிடாமல் கிளறி கொடுத்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூளுங்க, 1/2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூளுங்க, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலாங்க, 1/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்திக்கலாங்க. இப்போ நல்லா கைவிடாமல் கலந்து கொடுத்துக்கலாங்க. இந்த பூரணம் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொஞ்சம் உதிரியாக வர்ற மாதிரி பார்த்துக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாங்க. இப்போ நல்லா கலந்து விட்டதுக்கப்புறங்க ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாங்க. ரெடி ஆயிடுச்சுங்க. இது ஒரு பக்கம் ஆறிட்டே இருக்கட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் உருட்டி எடுத்துக்கலாங்க. உருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இங்கே மாவு ரெடியாக ஊறி நல்லா வந்துருச்சுங்க. சாஃப்டாக கொஞ்சமாக எடுத்தேங்க. நல்லா உருண்டை பிடிச்சி தட்டிக்கலாங்க. தட்டிட்டுங்க ஒரு உருண்டை பூரணத்தை எடுத்து உள்ளே வச்சுக்கலாங்க. இப்போ உள்ளங்கை வச்சு லைட்டாக ஃப்ரெஷ் பண்ணி விட்டுக்கலாங்க. எண்ணெய் ரொம்ப காயக்கூடாதுங்க. லைட்டாக காஞ்சதுக்கப்புறம் கச்சோரி மாவு எடுத்து உள்ளே சேர்த்திக்கலாங்க. ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாங்க. வெந்துருச்சுன்னா அதே மேலே எலும்பி வருங்க. இப்போ கச்சோரி நல்லா வெந்து வந்துருச்சுங்க. பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. அவ்வளோதாங்க, கச்சோரி ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட இன்றைக்கி நான் இனிப்பு சட்னியும் புதினா சட்னியும் தான் வச்சுருக்கிறேங்க. இந்த மாதிரி ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்குங்க. இனிப்பு சட்னியோடு தொட்டுட்டு சாப்பிட்றப்ப நல்லா இருக்குங்க. அந்த பக்கம் இருக்கிறது புதினா சட்னிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.